இந்த போயஸ் கார்டன் நடந்த ஒரு இன்சிடென்ட் நீங்கள் ஹைலைட் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் ரஜினி சாரை மீட் பண்ணும்போது ரஜினி சார் அதை பற்றி சொல்லியிருந்தாரா இல்லை சௌந்தர்யா ஏதாவது சொல்லியிருந்தாங்களா? இல்லை, நான் சார்கிட்ட சொல்லலை. ஐ மீன் ஐ டோன்ட் எனக்கு தெரியல, அது உண்மையாக கூட எனக்கு தெரியல. எங்கேயோ படிச்சது அப்படி அவரோட வண்டி ஏதோ பிளாக் பண்ணிடுச்சு, ஸோ பயங்கரமாக கும்பல் வந்ததுங்கிற எங்கேயோ ஐ ரெட் இட் சம்வேர். அண்ட் வென் வி வர் டிவைசிங் லால் சர்ஸ் என்ட்ரி இன் பார்ட் 1, எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஐ தாட் தட் வுட் பி அ நைஸ் இன்சிடென்ட் டு கெட் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர். அது எங்களுக்கு வந்து ஃபார் அஸ் இன் கேரளா வி ஹவ் ஒன்லி ரெட் அபவுட் இட். அப்படி ஒரு லெஜெண்ட் அவ்வளோதான். ரஜினி சார் வந்து பார்க்க போனது வந்து ஐ ஹேட் ஜஸ்ட் ஃபினிஷ்ட் டேக்கிங் த ஃபைனல் அவுட் ஆஃப் மை ட்ரெய்லர் ஃப்ரம் ராஜாகிருஷ்ணன் சார் ஸ்டுடியோ. ஸோ அது எடுத்து முடித்த உடனே ஐ வாண்டட் டு ஷோ ஹிம் மை ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட். ஏன்னா நடுவில் வந்து ஐ ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ அ ஃபில்ம் வித் ஹிம் அண்ட் ஐ குட் நாட். அதை என்னால் புல் ஆஃப் பண்ண முடியல. So I called Soundarya and I asked her if I can come and show him, and he was very gracious. Our வீட்டில் வந்து இன்வைட் பண்ணி and he saw the trailer multiple times and நிறைய வார்த்தைகள் பேசினேன் and I'll never forget it. சார் பிருத்திவி சார் இங்கே சார். சார் இப்போ எஸ் சார் இதும் எஸ் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் பிக் ஹிட். தேங்க்யூ ஸோ மச். சார் இப்போ வந்து ஆக்சுவலாக லால் சார், மஞ்சு மேம் எல்லாமே தமிழ் ஆக்ட்ரஸ்ன்றதுனால கொஸ்டின் கொஞ்சம் வேறு மாதிரி கேட்குறேன். இன்கேஸ் லூசிஃபர் 3 எடுக்கிற ஐடியா இருந்ததுன்னா சென்னையிலேருந்து ஏதாவது ஒரு ஆக்டர் கூட ஆட் பண்ணிக்க முடியுமா? ஏன் 2 இருக்கே? அப்படியா? ஆமாம். ஓகே. மோகன்லால் கிஷோர் இருக்காங்க. இந்த ஐ திங்க் there are multiple people from Tamil speaking actors, maybe not big stars, நிறைய பேர் இருக்காங்க. இல்லை சார், இப்போது சிவகார்த்திகேயன் அண்ணாவாக இருக்கட்டும், இல்லை அந்த மாதிரி யாராவது சார் கூடயே நடிக்கிற மாதிரி தெரியல. 3 வந்து சொல்லி ரைட்டிங் வி ஹேவ் அன் ஐடியா. ஒன்ஸ் அந்த ஒரு நரேட்டிவ் ஃப்ளஷ் பண்ணி வரும்போது அது ஒரு தமிழ் ஆக்டராக இருந்தால் கண்டிப்பாக ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் சிவகார்த்திகேயன் அண்ட் ஆல் தோஸ் பீப்புள். மோகன்லால் சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டார்னு தெரியணும்ல, எவ்வளோ நேஷனல் அவார்டு வாங்கிங்கன்னு தெரியும். ஆனால் நீங்கள் ஜெயிலர் படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணீங்க, கமல் சார் கூட என்ன போல் ரோல் பண்ணீங்க, விஜய் கூட ஜில்லாவில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஹீரோ மலையாளத்தில் அப்படி பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது. எப்படி உங்களுக்கு இந்த மனசு வருது இந்த மாதிரி கேரக்டர் பண்ண? I am an actor. That is simple thing. அதுக்கு கெஸ்ட் ரோல் அதொன்றும் இல்லை. அதொரு திஸ் இஸ் லைக் எ பியூட்டிஃபுல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அவர் கல்ச்சர், அவர் லவ், யுவர் ஃப்ரெண்ட்ஷிப். அவர் எந்த படத்தில் ஆக்ட் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆக்ட் பண்ணலாம் இஃப் யூ ஹேவ் த டேட்ஸ். இனி டெஃபினெட்லி ஐ வில் ஒர்க். சின்ன ரோலுக்கு யாராவது கொடுத்தா கூட நான் ஒர்க் பண்ணும் இஃப் ஐ கெட் த டைம். தேங்க்யூ. மோகன்லால் சார், ஆக்சுவலாக சமீப காலமாக பார்த்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரி வந்து டவுனில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மலையாள சினிமா வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் தகவல் பரவிட்டுருக்கு. ஆனால் பட் எம்ரான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு 2000 கோடி 1000 கோடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்கல. நல்ல படங்கள் வந்துட்டு இருக்கு. எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இது மாதிரி ஜெயம் பராஜயம் எல்லாம் வரும். அதுக்காக க்ளோஸ் பண்ண முடியுமா ஒரு இண்டஸ்ட்ரி? இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட். இல்லை, எத்தனை பேரோட பிளட் அண்ட் ஸ்வெட்டு தானே அந்த இண்டஸ்ட்ரி. தப்பாக நினைக்காத இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லிவிடாதுங்க. சார் மோகன்லால் சார் இங்கே இப்போ சபரிமலைக்கு போயிட்டு மம்முட்டி சாருக்கு உடல் நலம் தேரணும் அப்படின்னு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய அந்த ஆழமான நட்பு பற்றி ஏதாவது சொல்லுங்களேன் சார். இதுக்கு சொல்லணும். சபரிமலை போய் நான் அவருக்கு வேண்டிட்டு வி டிட் ஏ பூஜா. அது அந்த தேவசம் போர்டில் யாராவது சம்படி லீக் தட் ரெசீட் டு த ப்ரெஸ். அது இதுக்கு சொல்லணும். இட்ஸ் ஆல் வெரி பர்சனல். இல்லை, உங்களுக்காக ஒரு ஆள் ஒரு ப்ரே பண்ணுறது வை ஷுட் யூ டெல்? இல்லை, நிறைய பேர் பாருங்க, ஐ வில் ப்ரே ஃபார் யூ എന്നിട്ട് அப்படியே வேறு ஏதாவது பேசிகிட்டு இருக்கும். இஃப் ஐ ப்ரே ஃபார் யூன்னு சொன்னால் யூ மஸ்ட் ப்ரே, இல்லையா? ஸோ அது மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட் அவர், என்னோட ஒரு பிரதர். ஸோ இட்ஸ் நத்திங் ராங். உங்களுக்காக நான் ப்ரே பண்ணலாம் சார். உங்களே பார்த்தாலும் ஒரு சபரிமலை சாமி மாதிரி இருக்கு. தேங்க்யூ சார். சார் அதே கேள்வியோட கண்டினியூஸ். மம்முட்டி சார் நாங்கள் தமிழ்நாட்டிலையும் நிறைய நாங்கள் வந்து கொண்டாடுறோம், இது பண்ணுறோம். மம்முட்டி சாரோட ஹெல்த் பற்றி நிறைய கான்ட்ரவர்சி நிறைய வந்து இதாகிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கீங்க, உண்மையிலே அவர் எப்படி இருக்காரு? உங்கள்கிட்ட பேசினாரா? ஹீ இஸ் ஃபைன். அவ்வளோ திஸ் இஸ் அவருக்கு என்னமோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தது. எல்லாருக்கும் இருக்கும், அது மாதிரி தான். நத்திங் டு வரி. ஓகே, தேங்க்யூ. Prithvi sir. Here. Yes. Anupama from Deccan Chronicle. Hello, hi. Congratulations and for the entire team. From morning, the internet has been buzzing with the news like, the advance booking for Emran.
is 6.5 lakhs and it has crossed 10.8 crores, which is unheard in even for a Bollywood film. So how do you feel about that? I mean, like just before I came here is when my producer called me and said, we have just crossed 60 crores. I mean, globally, worldwide. So all of us were quietly confident that the film would be met with a lot of excitement and anticipation, but this is way beyond our dreams. So, உண்மையாக சொல்ல போனோம்னா இது எதிர்பார்க்கல ஆக்சுவலி. ஆமாம், இது வந்து ஒரு வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபில்மோட ஃபாலோ அப், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஆல் தட் வி நியூ, பட் திஸ் இஸ் ஜஸ்ட் way beyond anything that we could have imagined, and I'm very, very humbled and thankful for it. And I hope on 27th, we live up to all these expectations that you have placed upon us.